அருள்புரி துர்கா இருள்மயமான உலகினிலே இருள்மயமான உலகினிலே வழி ஏதும் புலப்படவில்லை. இருள்மயமான உலகினிலே வழி ஏதும் புலப்படவில்லையே. அருள்புரி துர்கை அன்னையில் அடியவர்கள் குறை தீராயோ. அருள்புரி துர்கா அருள்புரி துர்கா பொருள் பொருள் என்று ஓடினேன் பெரும் புகழ் பெறுவதில் மனம் நாடினேன். பொருள் பொருள் என்று ஓடினேன் பெரும் புகழ் பெறுவதில் மனம் நாடினேன். பல பல அரங்குகள் ஏறினேன். பல பல அரங்குகள் ஏறினேன். நான் பணிபுரிவதில் மனம் நாடினேன். பல பல அரங்குகள் ஏறினேன். நான் பணிபுரிவதில் மனம் நாடினேன். அருள்புரி துர்கை அன்னையில் அடியவர்கென் குறை தீராயோ. அருள்புரி துர்கா அருள்புரி துர்கா கோயில் அழகு கோபுரங்கள் பேரழகு. கோயில் தனி அழகு கோபுரங்கள் பேரழகு. வாயில் அழகு மணி அழகு. சேயுனது செல்லும் தெருவழகு கண்ணகையிலும் ஊரழகு. அற்புதமாக எங்களுடைய கண்ணகையின் ஊரழகை கணீர் என்ற குரலினாலே பாடி பரவிய அம்மையாருக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த எங்களுடைய சிவன் தொலைக்காட்சி நேர்முக வர்ணனையாளர் பகுதிகளுக்கு பல அன்பர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த வகையிலே தான் நகரத்திலே பிறந்து வளர்ந்து புங்குடுதீவு முதலாம் வட்டாரத்திலே பிறந்து வாழ்ந்தவருமாகிய கந்தர்மடம் நாகபூஷணி அம்பாளுடைய ஆலயத்தினுடைய ஆதீன கர்த்தர் ஆன்மீக சித்தர் எங்களுடைய சூரியன் அவர்கள் இப்பொழுது அம்பாள் மீது தருகின்ற இனிமையான பாமங்கலம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதகே அரகர மகாதேவ. ஆயினும் நல்ல நல்ல தலைவர் என்று அடியார் தம்மடி போற்றி செய்வார்கள். வாயினும் மனதும் மறுவின்று அகலார் மாண்பினர் காலவீடர் நோயினும் பிணியும் தொழிலால் நீக்கி நுழைதாரு ஞானம் கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே. அம்மையி அப்பா ஒப்பிலாதோர் மணியே என் அன்பினில் விளைந்து ஆரமுடைய பொய்மைய பருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலகனி
தனக்கு செம்மையாய சிவபதம் அளித்த எம் செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தே எழுந்து அருளுவதினியே கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலாட் கருணையுமா கடலை மற்றவர் அறிய மாணிக்க மதிப்பவர் மணமணி விளக்கை சற்றகம் சிவனை திருவுளி முழலை வீற்றிருந்த கொற்றவம் தன்னை கண்டி கண்டி உள்ளங்குளிருமென் கண் கொளிந்தனவே பாலி வேண்டி அழுதிட பாட்கடல் நீந்தவிதான் மாலிக்கு சக்கரம் அன்று செய்தவன் மன்னியாதில்லை தன்னுள் ஆலிக்கும் அந்தனர் வாழ்கின்றதில்லை சிற்றம் பலமே இடமாக பாலித்து நட்டம் பகில வல்லானுக்கே பல்ல கூறுதுமே இந்த பக்திமயமான சூழலிலே புங்கை திருநகரத்தினுடைய தாய் தேரேறி வருகிற இந்த சூழலிலே எத்தனையோ அன்பர்கள் எங்களுடைய திருமுறைகளாலே எங்களுடைய பாடல்களினாலே அம்பாளை தோத்தரித்த வண்ணமாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலங்களுக்கு மேலான காலங்களாக சங்கீத வித்வான் திரு தாமோதரம் பிள்ளை அவர்களுடைய அர்ப்பணிப்பு இந்த கோயில்களுக்கு கிட்டத்தட்ட 1920 50 வரைக்கும் ஒவ்வொரு மூலஸ்தான அல்லது வசந்த மண்டப உற்சவ காலங்களிலே அவர் ஒரு சங்கீத வித்வான், சங்கீத ஞானம் பெற்றவர், இந்தியாவிலே பல சங்கீத பட்டங்களை பெற்ற பெரிய ஞானி. அவருடைய ஒரு மகள் இங்கே உங்களுக்காக அந்த சாமவர்தன அந்த சங்கீதத்தை வழங்க இருக்கிறார். பெரிய வாய்ப்பு இது, எங்களுக்கு பெரிய வாய்ப்பு. இங்கே உங்களுக்கு பேர் என்ன? சூரியன் அவர்களும் கலைமகள் அவர்களும் இணைந்து ஒவ்வொரு பாடல்களாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மனைத்தியாலத்துக்கு மேலாக அம்பாள் தேரடிக்கு வரும் வரையும் பாடிக்கிட்டு இருப்பார்கள். அவங்க ஒரு தேவாரம் பாடினா இவங்க ஒரு தேவாரம் பாடுவாங்க. இது பெரிய அற்புதமான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு. மிகப்பெரிய சங்கீத வித்துவான்கள், கேட்க தேனாமிர்தமாக இருக்கும். இங்கே கேளுங்கள். வடக்கு பிரகாரத்திலே வருகின்ற அந்த வேளையிலே திருமதி கலைமகள் இளங்கோ அவர்கள் தருகின்ற ஆரம்பிக்கின்ற இசை வேள்வி. திருச்சிற்றம்பலம். ஒற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திறந்தடி பொருந்த கைதொழ சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திறந்தடி பொருந்த கற்றுணை பூட்டியோ கற்றுணை பூட்டி கடலில் பாச்சினோ கற்றுணை ஊட்டியோன் கடலில் பாச்சினோ நற்றுணையாவது கற்றுணை பூட்டியோன் கடலில் பாச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே கற்றுணை பூட்டியோர் கடலில் பாச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே இடரினும் தளரினும் எனதுரு நோய்
தொடரின மோன கடல் தொழுவே நிடரினும் தளரினும் என மோன கடல் தொழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை இடரினில் அடக்கிய வேதியனே கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் வேதியனே இதுவோ எமையாடுமாறு ஈவதொன்றமகில்லையே அதுவோ உனதின்னருள் ஆவடு துறை அரணே அதுவோ உனதின்னருள் ஆவடு துறை அரணே கலையாத கல்வியும் குறையாத வயது மோர் கபடு மாறா கலையாத கல்வியும் குறையாத வயது மோர்க்கையும் குன்றாத இளமையும் கடுவினி இல்லாத உடலும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் மனைவியும் தவறான சந்தானம் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் இல்லாத வாழ்வும் தொலையாத நிதியமும் கோணாத கோலுமோ துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரடு கூட்டு கண்டாய் தொலையாத நிதியமும் கோணாத கோலுமோ துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரடு கூட்டு கண்டாய் அலையாளியரு துயினும் மாயனது தங்கைய மாயனது தங்கைய ஆதி கடவுரின் வாழ்வே அலையாளியரு துயிலும் மாயனது தங்கைய ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபான் அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபான் அருள்வாமி அபிராமியே அருள்வாமி அபிராமியே அருள்வாமி அபிராமியே அற்புதமாக பக்திபூர்வமாக எங்களுடைய சங்கீத பூஷணம் அவர்கள் மிக சிறப்பாக அற்புதமாக பாடியிருந்தார்கள். அம்பாளுடைய திருத்தேர் இப்பொழுதோ வடக்கு பிரகாரத்திலே அண்மை எங்களுக்கு நினைவுக்கு வருகிற செய்தி என்னவென்றால், ஒரு காலத்திலே பொங்கை நகரிலே கண்ணகி அம்மன் என வழங்கி அடியார்களுக்கு அருள்மலை பொழிகின்ற அன்னை ராஜேஸ்வரி அம்பாள் அற்புதங்கள் நிறைந்த வரலாற்று நாயகி. அவளுடைய நினைத்த வரம் அருளும் 400 வருடங்களுக்கு முற்பட்ட பழமையுடைய பெருமை இந்த அம்பிகையினுடைய ஆலயத்திலே நடைபெற்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நாங்கள் குறிப்பிட வேண்டும். 1971ஆம் ஆண்டிலே நடைபெற்ற அந்த புதிய சித்திரத்தேர் ஒன்றை உருவாக்க அம்பாள் அடியவர்களுக்கு அங்கே அவள் அருள் பாலித்தாள். பல ஆண்டுகளாக இவ்வாலயத்திலே தேர் திருவிழா நடைபெற்று வருகிறது.
1970ஆம் ஆண்டு தேர் திருவிழாவிலே ஒரு தடவை தேரிலே பொருத்த படம் அருந்து அடியார்கள் மனதிலே வேதனையை ஏற்படுத்தியது. அடுத்த ஆண்டு தேர்வடம் ஒன்று அன்னையினுடைய வரலாற்று சம்பந்தப்பட்ட கடலோரத்திலே ஒரு அடியவராலே கண்டெடுக்கப்பட்டது. அதனை அவர் விற்க முற்பட்ட போது நாகமாம்பு விரித்தாடிய ஒரு பக்குவம் இந்த நேரத்திலே இந்த இடத்திலே பெற்றது. இதனை கண்டு பயந்த அந்த அடியார் மறைந்து விட்டது. அன்றிரவு அம்பிகை அவர் கனவில தோன்றி தனது தேவைக்கு வந்த கையும்படி குறிப்பிட்டதாகவும் அடியார் அடுத்த நாள் மங்கள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக ஆலயத்துக்கு கொண்டு வந்து ஒப்படைத்த ஒரு வரலாற்றை அம்பாளுடைய ஆலயத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இத்தகு பெருமை வாய்ந்த அற்புதம் வாய்ந்த நாயகிதான் கண்ணகை. ஆகவே அவள் தேர் வடத்தை அறுத்த அந்த அருந்த வடத்தை அங்கே தேருடைய வடமாக அந்த வாசுகி பாம்பு போல இருந்த உருவாக்கி வைத்தாள் அல்லவா. இத்தகு பெருமையுடைய வள்ளிப்பொழுது வடக்கு வீதியிலே அடியார்கள் வடம் பற்றி இருக்கிறார்கள். ஆகவே வருகின்ற திசையிலே இப்பொழுது மேலும் அம்பாளை பாடுவதற்காக எங்களுடைய அன்னை திருமதி மாத பிறை கண்ணியானே மலையான் மலைக்கின்ற போதும் காதன் வட பிடியோடும் காதன் மட பிடியோடும் வருவனை கண்டே கண்டே நவதிரு பாதம் கண்டறியதனை கண்டே நவதிருப்பாதம் கண்டறியதனை கண்டேன். புங்குடுதீவு கண்ணகை அம்மன் என வழங்கும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஆலய தேர் திருவிழா சிறப்பாக 13/5/2014 நிறைவேறி அம்பாள் தேரிலே ஆரோகணிக்கின்ற அற்புதமான காட்சிகளை பார்க்கின்றோம். அற்புதமாக எழுகொஞ்சும் புங்குடுதீவு கண்ணகை புறத்தில் அற்புதமாய் ஆனந்த ஸ்வரூப நாயகியாக கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற நாயகியினுடைய திருத்தலத்தில் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் நிறைந்திருக்கிறார்கள். எல்லோருடைய மனங்களும் அன்னையினுடைய திருத்தலத்தில் நடைபெறுகின்ற ஆராதனைகளோடு இணைந்திருக்கின்றது. உண்மையில் கருணையின் இருப்பிடமாய் கண்ணகிபுரம் கண்ணகி அம்மனுடைய ரத உற்சவ பவனியில் அம்பாளுடைய ரதத்திலே பிரதம சிவாச்சாரிய மணி யோசையோடு அம்பாளுடைய ரதமானது மெது மெதுவாக நகர்ந்து அம்பாளுடைய வெளி வீதியிலே அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். வடங்களை ஆடவர்களும் மாதவர்களும் சேர்ந்து கரம்பற்றி இழுக்கின்ற அற்புதமான கண்கொள்ளா காட்சியாக காட்சியளிக்கின்றது. உள்ளங்கள் அருள் தரும் ஆனந்த வள்ளியாக அற்புதம் பலபுரிந்து குறைதீட்ட விண்ணோர் சிறைமீட்ட நாயகனாம் முத்துக்குமார சுவாமி அருகே வர வேளமுகத்து விநாயகன் அருகிலே வர அற்புதமாக அன்னை தேரிலே ஆரோகணித்து வருகின்ற கண்கொள்ளா காட்சியை பார்க்கிறோம். உண்மையில் அலை கடல் நடுவிலே அரிதுயில் கொள்ளும் மாயனது தங்கையாக விளங்குகின்ற ஸ்ரீ நாகபூஷணி அம்பாளும் இந்த ஆலயத்திலே இருந்து அன்னையிலே தான் கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கின்றாள். தீவிகளாக கொல்லப்படுகின்ற யாழ்ப்பாண குடாநாட்டிலே இருக்கின்ற தீவுகள் பெரும்பாலும் பார்க்கின்ற போது
மகாநாட்டின் வடபகுதியிலே தான் அமைந்துள்ளது. மண்டதீவு, பேரணதீவு, நைனாதீவு, நெடுந்தீவு, அனல்தீவு, எழுவைதீவு, காரைதீவு ஆகிய தீவுகளுக்கு மத்தியில் அமைந்திருப்பதே இந்த புங்குடு தீவாகும். சிறப்புகளும் சிறப்பு மகிமைகளும் திருத்தலத்திலே எழுந்தருளி அருளாட்சி செய்கின்றாள் கண்ணகி தாய். கரங்கொண்டு வட்டுவார் தீவினை யாவும் மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ்வதற்கு, வையகத்திலே நல்ல வண்ணம் வாழ்வதற்கு, வையகத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையில் வைக்கப்படுவார் என்பது பொய்யாமொழி புலவர் இந்த அற்புதமான குறள். அன்பர்களே, இந்த வையகத்திலே வாழ்வாங்கு வாழ வேண்டுமானால் நல்ல கருமங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அதனால்தான் இன்று அளப்பெரிய ஆலயங்களை அமைத்து அன்பர்கள் வழிபாடுகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்றார்கள். அதன் மேன்மையே இன்று நாங்கள் பார்க்கின்றோம். புங்குடுதீவு கண்ணகை அம்மன் என வழங்கும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளுடைய திருத்தலத்திலே காவடிகள், கரகாட்டம், பாட்காவடி, எத்தனை வகை வகையான அம்பாளுடைய நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவதற்காக அன்பர்கள் கூட்டம் ஆலயத்தை வந்தடைகின்ற அற்புதமான காட்சியையும் நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே பஜனை குழுவினருடைய அந்த அம்பாளுடைய திருச்சன்னிதானம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அன்பர்களே, உண்மையில் இன்று எவ்வளவு அன்பர்களுடைய காவடிகளை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அம்பாளை சுமந்து வருகிற அடியவர்களை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பஜனையில் ஈடுபடுகிற அன்பர்களை மேளதாள இசையோடு அம்பாளை பாடலினாலே வாழ்த்துகின்ற அன்பர்களை பார்க்கிறோம். இது மட்டும் பார்க்கவில்லை அன்பர்களே, இன்னும் போக்குவரத்து சபையினருடைய அந்த பேருந்துகள் கூட இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இலங்காபுரியிலே கொங்குமணி ஈழவள நாட்டிலே சைவமும் தமிழும் திளைத்தோங்குறது அல்லவா? திளைத்தோங்குகின்ற ஊராக புங்குடுதீவு நகர் இன்று சிறப்பு பெற்றிருக்கிறது. உண்மையில் பூவரச மரமே இங்கே விருட்ச மரமாக காட்சியளிக்கிறது. அன்பர்களே, 24 மணி நேர இணைய வானொலியாக, இணைய தொலைக்காட்சியாகவும் இன்று பக்தி நிகழ்வுகளை தாங்கி வருகின்ற ஒரு பொக்கிஷமாக இருக்கின்றது சிவன் தொலைக்காட்சி. அந்த சிவன் தொலைக்காட்சியினூடாக உண்மையில் இன்றைய நிகழ்வுகளை அனுசரணையாளர்கள் அனுசரணையோடு தான் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுகிறது. உண்மையிலே கடல் கடந்து வாழுகிற புலம்பெயர்களுடைய இத்தனை காட்சிகளையும் நேரடியாக பார்ப்பதற்கு அவர்கள்தான் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் கூறிக்கொள்ளுகின்றோம். நமக்கு இருக்கிற தொல்லைக்குள்ள இது பெரும் தொல்லையால இருக்கு. இந்த சிக்கல்ல இருந்து விடுவறதுக்கு வழியே இல்லையா? ஸ்டோயர், அதுதான் அரச வரி. ஏன் இல்ல இதுக்கு போய் தலையை பிச்சுக்கிறீங்க? நேர்த்தியாக வரி படிவங்களை பூர்த்தி செய்து வரிச்சுமையை குறைத்துக் கொள்ளுங்கள். மேலும் நிறுவனங்களின் நிர்வாகம், வரவு செலவு கணக்குகளை சுவிஸ் சட்டமுறைப்படி அமைத்துக் கொள்ள நம்பிக்கையுடன் நாடுங்கள். லைஃப் கன்சல்டிங் GmbH, ஸ்டாஃபகர் ஸ்ட்ராசி 179 8004 ஜூரிச். உங்கள் திருப்தியே எங்கள் இலக்கு. அற்புதமாக அன்னையினுடைய ரத உற்சவ பவனியில் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் சூழ்ந்திருக்க நாதகான இசை வித்துவான்களுடைய இசையோடு அம்பாள் வெளிவீதி உலா வருகின்ற அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். உண்மையில் எழில் கொஞ்சுகின்ற புங்குடுதீவு நகரத்திலே அருளாட்சி செய்கின்ற அன்னையினுடைய அற்புதத்தை பார்க்கிறோம். விண்ணவர் போற்றுகின்ற வேத நாயகியாக விண்ணும் மண்ணும் போற்றுகின்ற நாயகிக்கு மங்களகரமான ஜெய வருஷம் சுமுகூர்த்த நேரத்திலே அன்னை தேரிலே ஏறி ஆரோகணிக்கின்ற அற்புதமான காட்சியை பார்க்கின்றோம். உண்மையில் பனை மரங்கள், தென்னை மரங்கள், எத்தனை வகை வகையான மரங்கள் சூழ்ந்திருக்கின்ற ஒரு பிரதேசம்தான் இந்த கண்ணகி. நாளை தீர்த்த உற்சவம் அல்லவா? பௌர்ணமி நாளிலே அன்னை தீர்த்தமாட இருக்கிறார். கொங்குமணி ஈழவள நாடென்று எடுக்கும் போதே கடல் வளமும் பனை வளமும் விவசாய வளமும்
சேர்ந்து இருக்கின்ற இடம் அல்லவா, விவசாய வாழ்ந்த புனித பூமி அல்லவா. அது மாத்திரமல்ல அன்பர்களே, கடல் வளம் செல்வமிகு நாடு என்று சொல்லுவார்கள் வெளிநாட்டவர்கள். எந்த குறைவும் இல்லாத ஈழத்தமிழர் என்று சொன்னாலே தனித்துவம் இருக்கிறது. அதிலும் சைவர்கள் என்று சொன்னாலே மகா உன்னதமாக எங்களுக்கு மதிப்பளிப்பார்கள். ஏனென்று சொன்னால் சைவத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிப்பவர்கள், சமய கலாச்சாரத்தை மேலோங்க செய்பவர்கள் என்ற ஒரு தனி மகத்துவம் புலம்பெயர்ந்து வாழுகிற எம்மவர்களுக்கு வெளிநாட்டவர்கள் கொடுக்கின்ற ஒரு மரியாதை. உண்மையிலே கதிர்காமம் முதல் இலங்கையில் இருக்கின்ற எந்த தலத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த தலத்திலே வெளிநாட்டவர்கள் சுற்றுலா பயணமாக வந்து சென்றாலும் கூட மேலை நாட்டவர்கள் எங்களுடைய சைவத்துக்கு ஒரு மரியாதை செலுத்துகிறார்கள். இப்போது கூட மெய்ஞானத்தை ஒப்புக்கொள்ளுகிறது. இன்னும் சரிவர ஒப்புக்கொள்வதற்கு நிறைய காலம் இருக்கிறது என்பர்களே. உண்மையிலே கலியுகம் அல்லவா, அந்த கலியுகத்திலே இறைவன் எழுந்தருளி இருக்கிறான். எவ்வாறு தெரியுமா? மனிதர்களுக்குள் மனிதர்களாக வியப்பூட்டுகின்ற விஞ்ஞானத்தை விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். விஞ்ஞானத்தின் மூலமே நிரூபித்திருக்கிறார்கள். விஞ்ஞானம் உண்மை என்ற தத்துவத்தை அன்றே சொல்லி வைத்து விட்டார்கள். அணு இருக்கிறது என்பதை ஔவையார். ஆனால் அதே அணுவை இன்று விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது. உண்மையிலே எங்களுடைய நாங்கள் அன்றே அறிந்து விட்டோம் விஞ்ஞானத்தை. ஆனால் இந்த விஞ்ஞானம் இன்று உண்மை என்பதை விஞ்ஞானமே இருக்கிறது நண்பர்களே. அந்த அளவுக்கு எங்களுடைய விஞ்ஞானத்தினுடைய தத்துவம் திகழ்கிறது. ஆசை அறுத்து ஒருதன் வாழ்வதற்கு செவ்வனவே நல்ல கருமங்களை அவனால் ஆற்றுகின்ற போது ஆசை அழித்தொழிக்கப்படுகிறது. எதுவுமே நாம் கொண்டு வரவில்லை என்று சிந்திக்கின்ற போது ஒரு மனிதனிடம் தனித்துவமான சிறப்பு இடம் பிடிக்கிறது. அந்த சிறப்பிற்காகவே இந்த ஆலய வழிபாடுகள் மேன்மை தாங்கி இருக்கின்றது. அந்த வகையிலே தான் இன்று புங்குடுதீவு நகரிலே இத்தனை அடியவர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். எவ்வளவோ தொலைதூரத்தில் இருந்து வந்திருக்கின்றார்கள். உதாரணமாக கடல் கடந்து கூட புலம்பெயர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் கிராம தங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை எங்கனமும் பேணி பாதுகாக்க வேண்டியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் தான் இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறார்கள். இருக்கின்ற இந்த திருத்தலத்தை பார்க்கிறோம். எவ்வளவு எழில் கொஞ்சம் இடமாக இருக்கிறது என்பர்களே. நாங்கள் கைங்கரியங்களை நிறைவேற்றுவதற்கு இந்த திருத்தலத்தை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் அன்பர்களை பார்க்கிறோம். ஆமாம், தென்னை மரத்தினுடைய அந்த தேங்காய்கள் எவ்வளவு காய்த்து குலுங்கி இருக்கிறது பாருங்கள். உண்மையிலே இந்த இடத்திலே பனை மரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் குறைவில்லாத இடமாகத்தான் இந்த இடம் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல அன்பர்களே, இங்கே பார்க்கின்றோம் எத்தனை மாதர்கள் கற்பூர சட்டிகளையும் பாட்சம்புகளையும் தலையிலே சுமந்திருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். எவ்வளவு கோலாகலமாக இருக்கிறது. பச்சை பசேல் என்று அன்னையினுடைய திருத்தலத்திலே இருக்கின்ற மரங்கள் காட்சியளிக்கின்றது. அது மாத்திரமா, அந்த நாதேஸ்வர வித்துவா மேடலயம் எல்லோருடைய மனங்களிலும் ஒருமித்து நாத இசை எல்லோரையும் இறைவன்பால் திருப்புகிறது என்பர்களே. உண்மையிலே கேட்பார்க்கு அள்ளிவரம் கொடுக்கின்ற நாயகனுடைய திருத்தலத்திலே அன்பர்கள் ஆனந்த கூத்து ஆடுகின்ற அற்புதமான காட்சியையும் பார்க்கிறோம். எழில் கொஞ்சம் புங்குடுதீவு நகரே இன்று விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. எவ்வளவு அற்புதமாக சொற்பனமாக காட்சி கொடுத்திருக்கின்றது. உண்மையிலே வரலாற்றிலே எவ்வாறு நாங்கள் இந்த விழாக்களை எடுக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய பாரம்பரிய முறைப்படியே இந்த விழாவை எடுக்கிறோம். எவ்வளவு கோலாகலமாக அன்னையினுடைய திருத்தலத்திலே இன்று புங்குடுதீவு நகரே விழாக்கோலம் கொண்டிருக்கின்றது. உண்மையிலே வரலாற்று பொக்கிஷங்களை பேணுகின்றவர்களாக எம்மவர்கள் கிராமிய தெய்வ வழிபாடுகளை அன்றிலிருந்து இன்று வரை அந்த கருணை உருவமாக கற்பக விளங்குகின்ற அன்னையினுடைய திருத்தலத்திலே நடைபெறுகின்ற ஒரு கைங்கரியத்தை பார்க்கிறோம். எவ்வளவு சிறப்பாக இருக்கின்றது. அன்னை நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலே கருணையின் இருப்பிடமாக இருக்கின்ற அன்னையினுடைய திருத்தலத்திலே நாங்கள் ஒத்து பார்க்கிறோம் என்பர்களே. உண்மையிலே வரலாற்றிலே பொக்கிஷமாக இருக்கின்ற அன்னையினுடைய திருத்தலத்திலே
எவ்வளவு அன்னையினுடைய திருத்தலம் ஒருமித்திருக்கிறது. அந்த வகையிலே தட்டை பெற்று முருகமூர்த்தி ஆலயத்தினுடைய பிரதம குரு ஐயா அவர்கள் இப்போது இந்த இடத்திலே வருகை தந்திருக்கின்றார். உண்மையிலே கருணையின் இருப்பிடமாக விளங்குகின்ற கண்ணகிபுரத்திலே உண்மையில் புங்குடு தீவுக்கென்றொரு தனித்துவமான மகிமை இருக்கிறது என்று உலகத்தவர்கள், உலகத் தமிழர்கள், குறிப்பாக கொங்குமணி ஈழவள நாட்டிலே இருக்கின்ற அன்பர்கள் இந்த திருத்தலத்திலே நிறைந்திருக்கிறார்கள். உண்மையிலே சைவ சமயத்தினுடைய சாராம்சம் பொருந்திய இடமாக இந்த இடம் திகழ்கின்றது. அந்த வகையிலே இந்த இடத்திலே எங்களுடைய முருகமூர்த்தி புங்குடுதீபு முருகமூர்த்தி ஆலயத்தினுடைய பிரதம குரு ஐயா அவர்கள் இந்த இடத்திலே நிறைந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் அவரோடு சிறிது நேர்காணலை செவிமடுக்க இருக்கின்றோம். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். அகிலாண்ட கோடி பிரம்மநாயகி மகா திரிபுர சுந்தரி எங்கள் அன்னை கண்ணகாபுரம் கண்ணகி அம்மன் என வழங்கும் ராஜராஜேஸ்வரி அம்பாளுடைய ஆலய சித்திரை மாத பௌர்ணமி கால மகோற்சவ பெருவிழா சிறப்போடு நடைபெற்று 14வது நாள் சித்ரா பௌர்ணமி நாளாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே அன்னை பராசக்திக்கு அருமையான ரதோற்சவம் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. என்றும் இல்லாதவாறு இந்த ஆண்டு கண்கொள்ளா காட்சியாக அன்னை பராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி தேவி கண்ணகியம்மனுடைய ரதோற்சவம் அந்த அளவுக்கு பிரகாசமாக மிளர்ந்து கொண்டிருக்கின்றது. பக்த கோடிகள் பெருவெள்ளமாக திரண்டு வந்திருக்கின்றார்கள். புங்குடுதீவை பொறுத்தளவிலே 12 வட்டாரத்திலும் மிகச் சிறந்த அமைப்போடு சமுத்திரம் சூழ வீற்றிருக்கின்றாள் என்றால் அவள் கண்ணகாபுரம் கண்ணகி அம்மன் தான். எத்தனையோ வருட கால பழமை வாய்ந்த அன்னைக்கு வருடந்தோறும் விழா எடுப்பதற்கு உலகெங்கும் பறந்து வாழக்கூடிய அன்னையினுடைய பக்தர்கள் இந்த வட்டாரத்திலே பிறந்த, இந்த வட்டாரத்திலே தவண்டு உருண்டு அன்னை வளர்த்துவிட்ட குழந்தை செல்வங்கள் இன்று பெரியவர்களாக மிளர்ந்து வந்து ஆண்டுதோறும் அன்னையினுடைய இந்த விழாவை மிக அற்புதமாக தங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ ஐதீக முறைப்படி உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்து, வெறும் பணத்தினால் மட்டும் இந்த விழா சிறப்பாக அமையாது. அவர்களுடைய அர்ப்பணிப்பு மிக மிக அர்ப்பணிப்பாக, அன்னையினுடைய பக்தி அர்ப்பணிப்பாக சிறப்போடு கண்ணகாபுரத்தாய் தேர் திருவிழா விநாயகர் ரதம் முன்னே வந்து கொண்டிருக்கின்றது. நடுவிலே அன்னை பராசக்தி கம்பீரமாக சித்திர தேரிலே, அங்க பாருங்கள் அவளுடைய காட்சியை. எங்களுடைய மானிட பிறவியினுடைய அரும்பெரும் அருமையான பலன் அன்னை இதைவிட எங்களுக்கு என்ன தேவை? இதைவிட எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். அன்னை பராசக்தியினுடைய இந்த ரத உற்சவம் காண கண் ஆயிரம் வேண்டும். தாயே மகாமாயி ராஜராஜேஸ்வரி அற்புதமாக வந்து கொண்டிருக்கின்றாள். இப்பொழுது வடக்கு வீதியை சற்று நகர்ந்து இருப்பிடத்திற்கு வர ஆயத்தமாகி இருக்கின்றாள். பக்த கோடிகள் அன்னையை இருப்பிடத்திற்கு கொண்டு வருவதற்கு மிக ஆர்வத்தோடு அங்கு உற்சாகத்தோடு அந்த வடத்தை இழுத்து வருகின்றார்கள். இதிலே இன்றைய அற்புதமும் இன்றைய ஒரு அதிசயம், அன்னையினுடைய ஒரு அற்புதம் என்று சொல்லலாம். எப்படி இந்த புங்குடுதீவிலே கூட அந்த மாதிரி வெயில், தாங்க முடியாத வெயில், ஆனால் இந்த ரதோற்சவ விழாவுக்காக இந்த அன்னை ஆலயத்தினுடைய பாடல் பூராக நல்ல குளுமையான வசந்தமான, அடியார்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் மிக அற்புதமான ஒரு இயற்கையினுடைய அந்த சக்தி. இதுதான் அன்னை, இதுதான் அம்பாள், அந்த இயற்கையினுடைய சக்தி. கடலை பாருங்கள், அன்னை அப்படியே பொங்கி பொங்கி எழுந்து வருகின்றாள். பக்தர்களை ஆட்கொண்டு அனுக்கிரகம் தருகின்றாள்.
மந்தார பொழுதாக, சிறப்பான பொழுதாக எங்களுக்கு அன்னை இந்த பக்த கோடிகளுக்கு இவ்வளவு உதவி செய்திருக்கின்றாள் என்று சொன்னால் இது கண்ணகாபுரத்து கண்ணகையம்மன் ராஜராஜேஸ்வரி அம்பாளுடைய மிக அற்புதம் என்றே சொல்ல வேண்டும். அவளுடைய ஆனந்தமான திருக்காட்சி என்றே சொல்ல வேண்டும். கலையாத கல்வி, குறையாத வயது, ஓர் கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுபிணியில்லாத உடல், தளராத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தா, தளராத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வராத கொடை, தொலையாத நிதியமும் கோணாத கோளும், ஒரு துன்பமில்லாத வாழ்வும், துய்யனின் உள்ளத்தில் அன்பு முருகி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாளி அறிதுயிலும் மாயனது நங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாக மகளாத சுகபாணி, அருள்வாயினி அபிராமி. இந்த அபிராமி அந்தாதி பாடலுக்கு சரி நிகராக இன்று அன்னை பராசக்தி ராஜராஜேஸ்வரி எங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றாள், மங்களம் தந்து கொண்டிருக்கின்றாள், தீர்க்க ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தந்து கொண்டிருக்கின்றாள், நல்ல அற்புதமான மனோபலத்தையும் சக்தியையும் தந்து கொண்டிருக்கின்றாள். எனவே அடியார்களே, உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பக்தர்களே, அன்னை ராஜ அனுக்கிரகம் உங்களுக்கும் கிடைக்க தல்லையமர் சங்கரமூர்த்தி முருகமூர்த்தி பெருமானுடைய திருத்தால் வணங்கி, 12ஆம் வட்டாரம் சங்கரமூர்த்தி முருகமூர்த்தி பெருமானுடைய திருத்தால் வணங்கி பிரதம குருவாக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற நான் உங்களிடமிருந்து அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். உண்மையில் எங்களுடைய புங்குடுதீபு முருகமூர்த்தி ஆலயத்தினுடைய சங்கரமூர்த்தி ஐயா அவர்கள் சிறப்பான முறையில் இறைவனுடைய அருட்பாக்கள் பற்றி சிறப்பான முறையிலே விளக்கம் தந்திருக்கின்றார். உண்மையிலே எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளாசி அவருக்கு கிடைக்க வேண்டும் என நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். அந்த வகையிலே எல்லாம் வல்ல அருள் தரும் புங்குடுதீபு கண்ணகி அம்மன் என வழங்கும் அம்பாளுடைய அந்த நிகழ்வுகளோடு எங்களுடைய இந்து சமயத்தை வளர்க்கின்ற ஒரு அம்மையாருடைய அந்த சிறந்த சொற்பொழிவோடு நாங்கள் இணைந்திட இருக்கின்றோம். வருகின்றார், எங்கு சென்றாலும் அவள் வருகின்றார். நீங்கள் என்ன நாடு சென்றாலும், அங்கு புலம்பெயர் நாடு சென்றால் என்ன, கொழும்பு சென்றால் என்ன, எங்கே சென்றாலும் உங்களை பார்த்து பார்த்து அருள் செய்கின்றார். அந்த அருள் செய்கின்ற அம்பிகையினுடைய இந்த ஆலயத்தில் இந்த நிர்வாகிகள் நல்ல முறையிலே இந்த விழாவை செய்திருக்கின்றார்கள். ஆலயத்தை நிர்வகிக்கின்றவர்கள் சிறப்பாக தங்களுடைய பணியை செய்ய வேண்டும். தனிய ஆலய பணி மட்டுமல்ல, சமூகத்துக்கு தேவையான சமுதாய பணியையும் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுதுதான் சிறப்பு பெறும். முன்னர் அரசர்களுடைய காலத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். என்ன செய்தார்கள்? ஆலயத்திலே கல்விக்கூடங்கள் இருந்தன, மருத்துவ சாலைகள் இருந்தன, கலைக்கூடங்கள் இருந்தன. எத்தனையோ கலைஞர்கள் அந்த கலையை அண்டி வாழ்ந்தார்கள். இன்றைக்கு பாருங்கள், இந்த திருவிழா மகோற்சவம் என்று சொல்லுகின்ற பொழுது அலங்காரம் செய்கின்ற கலைஞர்கள், அதே போல இறைவனுக்கு சாத்துப்படி செய்கின்ற கலைஞர்கள், மேளவாத்தியம் இசைக்கின்ற கலைஞர்கள், சிவாச்சாரியர்கள், இவர்கள் எல்லோருக்குமே தஞ்சம் கொடுக்கின்ற இடமாக ஆலயத்தை சேர்ந்த நிர்வாகிகள், மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி அவர்களுக்கு அங்கே நாங்கள் செய்கின்ற பணிக்கு பணம் கொடுக்கின்றோம். அது ஊதியம் அல்ல, அவர்களுடைய அந்த கலையை, அவர்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கு நாம் வழங்குகின்ற பணி. அன்று அரசர்கள் பல காணிகளை எல்லாம் ஆலயங்களுக்கு கொடுத்தார்கள். அது அந்த ஆலய சூழலை அண்டி வாழ்கின்ற மக்களுக்குரிய வருமானத்தை, ஊதியத்தை கொடுப்பதாக அமைந்தது. ஆகவே எமக்குள்ளே பிணக்குகள் வேண்டாம், எமக்குள்ளே கோபங்கள் வேண்டாம். இன்று நாங்கள் இருக்கின்றோம், நாளை எங்களுடைய நிலை என்ன என்று தெரியாது. இன்று பெரிய செல்வந்தராக இருக்கலாம், நிலை என்னவென்று தெரியாது. ஆனால் இருக்கின்ற பொழுது நாம் எல்லோரையும் அரவணைத்து அன்பு செலுத்தி பக்தி செலுத்தி இறைவனத்திலே பக்தி நன்றி இவற்றை செலுத்த வேண்டும். அம்பாள் ஆரோகணித்து இந்த இடத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சொற்ப வழியிலே தன்னுடைய தேர் இருப்பிடத்திற்கு வந்த பின்பு பச்சை சாத்தி அம்பாளை அந்த
கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பசுமை நிறத்திலே அம்பாள் தன்னுடைய ஊழலத்தை கொண்டு வருவார். நேற்று நாம் வேட்டை திருவிழாவை பார்த்தோம். வேட்டை என்கின்ற பொழுது என்ன, அங்கே ஒரு வேடன் காட்டுக்கு செல்வதாக இருந்தால் அந்த மிருகங்களை பிடிப்பதற்கு தான் அந்த மிருகங்களைப் போல உடையை அணிந்து கொள்வான், உருவத்தை மாற்றிக்கொள்வான். அதே போல இறைவன் எங்களை கட்டி பிடிப்பதற்காக மானிட சட்டை வாங்கி எங்களுடைய உருவத்திலேயே இறைவன் எங்களை காப்பாற்றுகிறார். பின்பு நாங்கள் சப்பர திருவிழாவிலே அழகாக அலங்காரத்திலே அம்பாளை பார்த்தோம். நாளை தீர்த்தோற்சவம், அடுத்த நாள் பூங்காவனம். சிறப்பாக அங்கே கொலுவீட்டிருந்து எம்மையெல்லாம் ஆட்சி செய்கின்றார். ஆகவே இந்த திருவிழா நாட்களிலே நாங்கள் பக்தியோடு ஆலயத்திற்கு வந்து அம்பாளை தரிசித்து அங்கே அம்பாளுடைய அந்த இஷ்ட சித்திகளை எல்லாம் பெற்றுக்கொள்வோம். நீங்கள் சீரும் சிறப்போடும் வாழ அம்பாள் அருள் புரிய வேண்டும். அந்த சிவாச்சாரிய பெருமக்கள் பக்தியோடு முப்பேதும் திருமேனி தீண்டுகின்ற பெருமை பெற்றவர்கள். அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த உற்சவத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது செய்கின்றார்கள். அதே போல தேரிலே சுவாமியை ஏற்றுகின்ற பொழுது, சுவாமியை இறக்குகின்ற பொழுது, வாகனத்திலே வைக்கின்ற பொழுது, உற்சவத்தை நிறைவு சிவாச்சாரியார் பக்தி சிரத்தையோடு அருளோடு ஆகம விதிப்போடு செய்கின்றார். இப்படி ஒவ்வொருவருமே தெய்வ கைங்கரியத்தை சிறப்பாக திருமுறை பாடுகிறார்கள், அழகாக பாடுகிறார்கள், பக்தியோடு பாடுகிறார்கள். எங்களுடைய குழந்தை செல்வங்களை நல்ல முறையிலே வளர்த்தெடுப்போம், பக்தியோடு எடுப்போம். எல்லோருக்கும் அம்பாள் அருளாட்சி கிடைக்க வேண்டி பிரார்த்தித்து வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. அற்புதமாக எங்களுடைய இந்து கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் திருமதி நாவுக்கரசன் அவர்கள் இந்துக்கள் கடைப்பிடிக்க வேண்டிய, நிறைவேற்றப்பட வேண்டிய சிந்தனைகள் தொடர்ந்தும் கண்ணகை அம்மன் என வழங்கும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளுடைய தேர் திருவிழாவில் சிறப்பாக கோலாகலமாக அம்பாளுடைய திருச்சன்னிதானத்தில் கொண்டிருக்கின்ற விழாவை செய்வெடுக்கின்றோம். அந்த வகையிலே இப்போது வைத்திலிங்கம் ஐயா அவர்கள் அம்பாளுடைய விருத்தம் இசையினாலே மீட்டுகின்ற அந்த அற்புதமான செய்மடுக்க இருக்கின்றோம். கோர்வமணி மார்புடையனி குடையுடைய முருகேசரை பெற்றதும் கொத்துதனவா உடையவளும் நீ கட்டினி காமாட்டினி கட்டினி காமாட்டினி மதுரை மீனாட்சினி கலியுக தெய்வம் நீயே கண்ணலோடு ஜன்னல் விளை புங்க நகர் உரைகின்ற கண்ணகையே பெண்ணரசியே கண்ணலோடு ஜன்னல் விளை புங்க உரைகின்ற கண்ணகையே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியும் தரும் தெய்வடியும் தரும் நெஞ்சல் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கனம் தரும் அபிராமிகுழலால் கடை கண்களே கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கவடுவாராத நட்பு கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினியில்லாத உடலும் தலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும்
வராத வார்த்தையும் ஒரு தடைகள் வாராத கொடையோ தொலையாத நிதியமும் கோணம் ஒரு துன்பமில்லாத மாளும் துயனே பாகத்தில் அன்பும் அறிவில் பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாடி அறுதியரும் வாயனது தங்கையே அதிகட ஊரில் வாழ்வே அமுதீதர் ஒரு பாகம் அகலாத துவானி அருள்வாய் நீ அவிழாவியே. அற்புதமாக அன்னையினுடைய ரதம் இருப்பிடத்தை அடைந்திருக்கின்ற நேரத்திலே தொடர்ந்தும் காரையம்பி அருளானந்தம் ராயராயேஸ்வரிக்கு அன்னகை அம்பாளுக்கு அன்னகை அம்பாளுக்கு அன்னகை அம்பாளுக்கு அன்னகை அம்பாளுக்கு ராயராயேஸ்வரிக்கு ராயராயேஸ்வரிக்கு ராயராயேஸ்வரி அன்னகை அம்பாளுக்கு அன்னகை அம்பாளுக்கு ராயேஸ்வரிக்கு உங்கை திருநாட்டின் ராயராயேஸ்வரி அம்பாள் திருத்தேரிலே ஆரோகணித்து 2014 ஆண்டிலே இந்த ஜெய வருஷத்திலே மகோத்சவ பெருவிழாவினுடைய ரதோத்சவம் என்று எண்ணிக்கப்படுகிற தேர் திருவிழா மங்களகரமாக அற்புதமாக தேர் இருப்புக்கு வந்திருக்கின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா. பக்திபூர்வமாக அற்புதமாக அடியவர்கள் சகிதமாக 2014 ஆண்டிலே புங்குடுவினுடைய பொன்கொடுத்த திருநகரனுடைய இந்த வர்த்தக முதல்வர்களும் கல்வியாளர்கள் கலைஞர்கள் அறிஞர்கள் ஆன்மீக செல்வர்கள் நிறைந்திருக்கின்ற இந்த திருநகரத்திலே இன்று 400 வருடம் பழமை வாழ்ந்த இந்த அம்பிகையினுடைய இந்த தேவஸ்தானத்திலே இந்த 2014 ஆண்டுடைய தேர் திருவிழா இப்பொழுது அற்புதமாக இன்று காலையிலே இருந்து இதுவரை நேரமும் அம்பாள் தேரிலே ஆரோகணித்து பல ஆயிரம் அடியவர்களுக்கு அருட்காட்சி தந்தால் எல்லோரும் இனிமேல் அங்கே தேரிலே அர்ச்சனைகள் நடைபெற இருக்கிறது. ஆகவே எங்கள் சிவன் தொலைக்காட்சி நிறுவனம் உலகமெல்லாம் இந்த காட்சியை எடுத்து சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பான அடியவர்களே, நாங்கள் மீண்டும் 2014 ஆண்டிலே இந்த ஆலய பரிபாலன தர்மகத்தா சபையினர் ஒரு பாரிய திருப்பணியை நிறைவேற்ற இருக்கிறார்கள். அதாவது அம்பாளுடைய ஆலயத்திலே 4 கோடி ரூபாவிலே இருந்து 5 கோடி ரூபாய் வரையிலான அம்பாளுடைய ஆலய திருப்பணி அழகாக நிறைவேற்றப்பட இருக்கிறது. அம்பாளுடைய ஆலய சுற்றுக்கொட்டகை சுற்றுக்கொட்டகை பிரகாரம் அடிமண்டபமாக கலை நுணுக்கங்களோடு அமைக்கப்பட இருக்கிறது. இந்த சுற்றுக்கொட்டகை வேலைகளோடு 15ஆம் ஆண்டிலே முருகப்பெருமானுக்கும் அங்கே விநாயகப் பெருமானுக்கும் அழகான சித்திரத்தேர் அமைத்து வெள்ளோட்டம் விடப்படுகின்ற அந்த சிறப்பினை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஆகவே அன்பர்களே, இந்த அழகிய திருப்பணியை நீங்கள் அனைவரும் நிறைவேற்ற வேண்டும். ஆகவே பொற்குவை மிகுந்தவர், அதாவது நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர் என்ற 3 ஆன்மீக வாசகங்களுக்கு அடிப்படையாக இந்த திருப்பணிகள் எங்களுடைய 5 கோடி ரூபாய் செலவிலே 5 கோடி வரையிலான இந்த ஆலய தர்மகத்தா சபையினர் சிறப்பாக நிறைவேற்ற இருக்கிறார்கள். ஆகவே உள்ளூரிலே இருக்கிற அன்பர்களே, வெளிநாடுகளிலே இருக்கின்ற அன்பர்களே, அம்பாளினுடைய இந்த ஆலய சுற்றுப்பிரகார கொட்டகை மிக சிறப்பாக அமைய வேண்டும். இவ்வளவு தூரம் ஆலயம் ஒரு அழகான திருக்கோவிலாக எங்களுக்கு காட்சி அளிக்கிறது. அந்த ஓரிரு திருப்பணிகளோடு இந்த ஆலயம் ஒரு கலைக்கோவிலாக ஒரு சக்தி பீடமாக இருக்க வேண்டும். சப்ததீவுகளிலே நைனாய் நாகபூஷணி அம்பாளுடைய ஆலயம்
பீடமாடி பீடமாக இருப்பது போல இந்த புங்குடுதீவிலே இந்த கண்ணகாபுரம் என்ற ஒரு திவ்ய சேத்திரமாக இந்த இடம் அமைய வேண்டும். ஆகவே இந்த திருப்பதி நீங்கள் வாரி வாரி வழங்குவீர். அம்பாள் எந்த நாளும் உங்களோடு துணை நிற்பாள். அம்பிகையை சரண் புகுந்தால் அதிகப்படலாம் அல்லவா? ஆகவே நாங்கள் சொல்லிக்கொண்டு இப்பொழுது அங்க பிரவர்த்தனம் செய்கிற அடியவர்கள் தங்களுடைய நேர்த்திக் கடனை நிறைவேற்ற இருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய வழிவிட்டுக் கொள்ள வேண்டும். மிக சிறப்பாக அந்த வழிவிடுவதோடு அம்பாளுடைய அந்த தேர் இருப்புக்கு வந்துவிட்டது. இனிமேல் அம்பாளுடைய தேரில் இருந்து அம்பாள் பச்சை சாத்தி வர இருக்கிறாள். அது சொப்ப நேரத்தின் பின்னர் நடைபெறும். பச்சமா மலைபோல் மேல் கமலை செங்கன் அச்சுதா அமர்வேறு ஆயிரம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பொருளும் வேண்டேன் அரங்கே என்று ஆழ்வார்கள் திருமாலை பாடியது போல அந்த பச்சை சாத்தி வருகின்ற காட்சி எங்களுடைய இந்து கலாசார திணைக்கள அதிபர் திருமதி நாவுக்கரசன் அவர்கள் சொன்னது போல பச்சை சாத்தி வருகிற ஒரு அழகான காட்சி எல்லோரையும் அங்கே இதனும். ஆகவே அந்த வகை திருமையை பாடி இந்த நேரத்திலே நாங்கள் இந்த நிகழ்வுகளை நாங்கள் நிறைவேற்ற இருக்கிறோம். எங்களுடைய அன்பர் அந்த திருமுறை பாடுகிறார். சடை சடையாய் என்னும் மால் சரணி எனுமால் சடையாய் என்னும் மால் சரணி எனுமால் விடையாய் என்னும் மால் பெருமால் மடையார் குவளை மடையார் குவளை மருகள் மடையார் குவளை மலரு மருகள் உடையாய் இவளும் மெலி வே இன்னையார் திருவடி என்மேல் இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுத்தங்கள் அத்தனையும் இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுத்தங்கள் அத்தனையும் வந்து ஒளிந்தேன் அணையார் புனல் தில்லை அம்ப ஆடுகின்ற அணையார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற இணையாளன் சீர்பாடி வள்ளிக்கொய் இணையாளன் சீர்பாடி வள்ளியாமோகம் கேட்டு ஆறும் அறியாதான் கேடு ஒன்று இல்லா கிளையில கேட்டு ஆறும் அறியாதான் கேடு ஒன்று இல்லா கிளையில
அதனை எல்லாம் கேட்டாங்க நாட்டால் வெளித்திருப்ப ஞாலத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு காணாதனை எல்லாம் காட்டி கேளாதனை எல்லாம் கேட்பித்து என்னை மீட்டாமல் காணாதனை எல்லாம் காட்டி கேளாதனை எல்லாம் கேட்பித்து என்னை மீட்டாமல் பிறவாமல் ஆண்டு கொண்டான் எம்பெருமான் செய்த செய்தானே அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அல்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி சுருக்கி புழுத்தலை புலையனெந்தனக்கு செம்மையாய செம்மையாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே செம்மையாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னையே சிக்கன பிடித்தே செம்மையாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களந்து அருளுவதினியே எங்கு எழுந்து அருளுவதும் அற்புதமாக திருவாசக பாடல்களை தொடர்ந்து எம்பெருமான் போரிலே பச்சை சாத்தி இருக்கிற வேளையிலே எங்களுடைய அருள் பாடல்களை பஜனைகளாக தருவதற்காக இங்கே பஜனை குழுவினர் ஆரம்பமாகின்ற இந்த நேரத்திலே ஒரு அறிவித்தலை நாங்கள் தந்து இந்த பஜனைக்கு வர இருக்கிறோம். அடியவர்களுடைய கார் என்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. தொலைத்தவர் எங்களுடைய அறிவிப்பு பணிமனையிலே வந்து பெற்றுக்கொள்ளவும். அதே போல ஒரு அடையாள அட்டை. அம்பிகை அடியார்களே, வீரசிங்கம் அன்னலட்சுமி என்பவருடைய அடையாள அட்டை இங்கே காரியாலயத்தில் கிடைக்கப்பெற்றுள்ளது. தயவு செய்து நீங்கள் அதை வந்து காரியாலயத்தில் பேசி பெற்றுக்கொள்ளலாம். வீரசிங்கம் அன்னலட்சுமி அவருடைய அடையாள அட்டை இங்கே கண்டெடுக்கப்பட்டு கிடைக்கிறது. காரியாலயத்தில் வந்து கோபுர வாசலில் இருக்கும் காரியாலயத்தில் வந்து அதை பெற்றுக்கொள்ளலாம். இதோ அம்பாள் தேரில் இருக்கிற வேளையில இந்த பஜனை குழுவினருடைய இந்த பாடல் ஒலித்து வருகிறது.
ஓம் மரணோ பார்வதிபதியே குங்குடு சிவப்பதி அமர்ந்த கண்ணகையே அமர்ந்த கண்ணகையே நாடி வந்தோம் மமக்கு நல்லருள் புரிவாயே நாடி வந்தோம் மமக்கு நல்லருள் புரிவாயே குங்குடு சிவப்பதி அமர்ந்த கண்ணகையே உலகோர் போற்றும் உத்தமியே அம்மா உலகோர் போற்றும் உத்தமியே அம்மா பத்தினியே அம்மா பரகதியே பத்தினியே அம்மா பரக குங்குடு முப்பதி அமர்ந்த கண்ணகையே மங்க நன்மணியே மங்கையர் வாழ்த்தும் நன்மணியே மலர்மகனை போ